9th மேக்ஸு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தது வந்து 9th மேக்ஸ் எடுக்க சொல்லி தான். அதில் அதிகமான பேர் சொன்னது வந்து 9th மேக்ஸ்னால 9th மேக்ஸ் எடுப்போம். அதில் பயிற்சியில் 1.1ல் ஃபஸ்ட் சம் வந்து எது கணங்கள் இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம அதை போல் செகண்ட் சம்லேயும் போடுறோம். பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஷின் INDIA இந்தியா. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்தியா. ஓகேவா? அதான் நம்ம எப்படி கணங்கள்னு எடுத்துக்கலாம்ல, ஏன்னு எடுத்துக்கலாமா, ஏங்கிற கணமாக எடுத்துக்கிறோம். செட் ஆஃப். இதில் எப்போவுமே எப்படின்னா பட்டியல் முறையில் எழுதும்போது ஒரு எழுத்து ஒரு தடவை தான் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐ என்னென்ன எழுத்திக்குதோ அதை பட்டியல் முறையில் எழுதுக்கிறோம். ஐ, அடுத்து என், ஓகேவா, அடுத்து டி, அடுத்து ஐ ஏற்கனவே போட்டோம் அதனால போட வேண்டாம். அடுத்து என்ன இருக்குது, ஏ. அவ்வளோ. இப்போ செட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோ. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து பேரலோகிராம்னு சொல்லுவாங்களா, அதை தான் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதிக்குது, பேரலோகிராம் அப்படியா. ஓகேவா? அதை நம்ம என்ன செட்டுன்னு போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். என்ன செட்டுன்னு வேணால் போட்டுக்கணும். மறுபடியும் ஏஏ போட்டுக்கலாமா. ஏ ஈக்குவல் செட் ஆஃப். மொதல் சொன்ன மாதிரியே ஒரு எழுத்தை ஒரு தடவை. ஃபஸ்ட்டு பி, அடுத்து ஏ, அடுத்து ஆர், அடுத்து ஏ இருக்குன்னு எழுதிட்டோம். ஸோ கிடையாது. எல், கம்மா, எல் ஏற்கனவே போட்டோமா அதனால கிடையாது. இ போட்டிருக்கோமா இல்லை, அப்போ எழுதிக்கலாம் இ. எல் ஏற்கனவே போட்டோம் அதனால போட வேண்டாம். ஓ, ஜி ஏற்கனவே போட்டிருக்கோமா இல்லை, போடலாமா. அடுத்து ஆர் ஏற்கனவே போட்டிருக்கோம், ஸோ விட்டுருணும். ஏயும் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதையும் விட்டுருணும். அடுத்து எம். அவ்வளோ. செட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். முடிஞ்சிடுச்சு. அடுத்த சம் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அடுத்த சம் அடுத்து மிசிசிப்பி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை தான் கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கு. நம்ம ஏற்கனவே 2 ஏ போட்டோம் அதனால் இதை என்னன்னு போடலாம், பீன்னு போடலாமா. சும்மா நம்ம இஷ்டம்தான், என்ன போட்டுக்கலாம். செட் ஆஃப் எம்மை ஒரு தடவை பண்ணும். அடுத்து ஐ, அடுத்து எஸ். இந்த மாதிரி எழுத வர மாட்டேங்குது, இந்த மாதிரி சொன்னால எஸ். அடுத்து எஸ் ஏற்கனவே எஸ் போட்டோம், ஸோ விட்டுடணும். அடுத்து ஐ, அதுவும் போட்டோம், அதையும் விட்டுடலாம். அடுத்து எஸ், அது போட்டோம், விட்டுடலாம். எஸ் போட்டிருக்கோம், விட்டுற வேண்டியதான். ஐ ஏற்கனவே போட்டிருக்கோம், விட்டுடலாம். பி, சரியா, பி போட்டுட்டோம். ஐ ஏற்கனவே போட்டோம். அப்போ செட்டை க்ளோஸ் பண்ணுங்க, கம்மா வராது. ஓகேவா? செட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த கொஷின். அடுத்தது செக்கோஸ்லாவாக்கியா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இஷ்டம்தான், என்ன வேணால் போடலான்னு சொன்னால் இப்போ எஸ்ன்னு போட்டுக்கலாமா. எஸ்ன்னு போட்டு செட் ஆஃப் சி, ஓகேவா, கம்மா. அடுத்து இசட், கம்மா. அடுத்து இ போடல, ஸோ அது. அடுத்து சி ஏற்கனவே போட்டோமா அதனால் விட்டுருணும். ஹெச், அடுத்து ஓ போட்டிருக்கோமா இல்லை, அப்போ ஒன் டைம் போட்டுக்கணும். அடுத்து எஸ் போட்டிருக்கோமா இல்லை, அப்போ அதையும் போட்டுக்கலாம். அடுத்து எல் போட்டிருக்கோமா, அதுவும் போடல, ஸோ போட்டுக்கலாம். அடுத்து ஓஎஸ் எல்லாம் ஓகே. ஓ ஏற்கனவே போட்டிருக்கோம், ஸோ போட வேண்டாம். வி போடலை, ஸோ போட்டுக்கலாம். அடுத்து ஏயும் போடல, ஸோ அதையும் போட்டுக்கலாம். அடுத்து கேயும் இல்லை, அதையும் போட்டுக்கலாம். அடுத்து ஐயும் இல்லை, போட்டுக்கலாம். அடுத்து ஏற்கனவே போட்டுக்கோம், ஸோ செட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஷின், 3வது கொஷின். ஏ ஈக்குவல் செட் ஆஃப் 0 3 5 8. செட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பி ஈக்குவல் 2 4 6 10. செட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மற்றும் சி ஈக்குவல் செட் ஆஃப் 12 14 18 20 என்ற கணங்களை கொண்டு சரியா தவறா என காட்டுக. அதாவது சியில் 18 இருக்கான்னு கேட்குறாங்க. சிங்கிற கணம் இதானே, அதில் 18 இருக்கா, இருக்குது. அப்போ இது சரி.
சரியா? அடுத்த பக்கம் அடுத்த கொஷின். ஒரு தடையும் நான் பின்னாடி திருப்பி பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால ஏங்கிற கணம், பிங்கிற கணம், சிங்கிற கணத்தை மூணையுமே நான் எழுதிக்கிட்டேன். ஏன்னா என்னங்கிறதும் அப்படி கொஷினில் உள்ளதை மட்டும் தான் எழுதிக்கிறேன், எக்ஸ்ட்ராலாம் எழுதலை. இப்போ அடுத்த கொஷின் என்ன கேட்டாங்க, ஏங்கிற கணத்தில் 6 இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏங்கிறதானா பார்த்துக்கங்க கொஷினில். 6ங்கிறது இருக்குதா, ஏங்கிற கணத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குதா? சரி, கொஷினை கொஞ்சம் மிஸ்டேக் எழுதிட்டேன். ஏங்கிற கணத்தில் 6 இல்லை அப்படிங்கிற அடித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 6ங்கிறது ஏங்கிற கணத்தில் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட், இல்லை. அப்போ சரி. அடுத்த கொஷின் சிங்கிற கணத்தில் 14 இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சிங்கிற கணத்தில் 14 இருக்குது, அவங்க இல்லையான்ல கேட்டிருக்காங்க. அப்போ தவறு. என்ன வரும்? தவறு. அடுத்த கொஷின். இப்போ 4வது கொஷின், 10ங்கிறது பியில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்கா? அப்போ இது சரி. அடுத்த கொஷின், 5ங்கிறது பியில் இருக்கா? இல்லை, அப்போ இது தவறு. அடுத்த கொஷின், 0ங்கிறது பியில் இருக்கா? இல்லை, அப்போ இதுவும் தவறு. சரியா? அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதே இதில் தான் கோடிட்ட இடங்களை நிரப்புக. அடுத்த கொஸ்டின் இதே இதில் தான் அது ஃபஸ்ட்டு வந்து ஆனா வந்து சரியான விடை, ஆவணா வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 3 எதில் இருக்குதுன்னு கேட்டுருங்க. 3 எதில் இருக்குது? இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இருக்குது 3. அப்போ ஏங்கிறதுல தான் வரும். சரியா? 14 எதில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் இல்லை, 14 இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இருக்கா? அப்போ சியில் வரும். ஓகே. 18 பியில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பியில் 18 இல்லை, 10 வரையும் இருக்குது. அப்போ இல்லைங்கிறதுக்கு இந்த போட்டு அடிச்சிடணும், இல்லை. அப்புறம் 4 பியில் இருக்கா? இருக்குது. 4 பியில் இருக்கா? இருக்குது. அப்போ அடிக்காமல் அப்படியே போட்டுறணும். ஓகேவா? அவ்வளோதான். சும்மா சாம்பிளுக்கு ஃபஸ்ட் 2 கொஷின் எடுத்திருக்கேன். அடுத்தெல்லாம் கூட பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.